நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 21 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹார்ட் அட்டாக் ஒரு நார்மலான விஷயமா போயிட்டு இருக்கு எல்லா வயதினருக்கும். நிறைய பேர் எனக்கு 20 தான் ஆகுது, ஹார்ட் அட்டாக்லாம் வராது, நான் கண்ட மேனிக்கு சாப்பிடுவேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே வருது. ஓகேவா? ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும் 10 உணவுகள் அப்படின்னா நம்ம இந்த உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக்குக்கான அந்த எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்கிறது தான் உண்மை. அது என்னன்னு சொல்றேன். சால்மன் பீஸ் இதுல ஒமேகா 3 ஃபேட் ஐயா இருக்கிறதுனால நீங்க இதை எடுத்துக்கலாம். ஓட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இது கெட்ட கொழுப்பை வந்து உடம்புல இருந்து நீக்கும். பச்சை காய்கறிகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பெர்ரி பழங்கள் எடுத்துக்கோங்க. பூண்டு டெய்லி சாப்பிடுங்க. ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எடுத்துக்கலாம். மாதுளை சாப்பிடுங்க. வெந்தயத்தை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில ஊற போட்டு அந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா குடிங்க. லவங்கப்பட்டை அது வந்து நீங்க உணவுல சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பீன்ஸ் வகைகள் அதுல நீங்க எந்த பயிர் வகைகள் வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். இதெல்லாம் கண்டினியூவா எடுக்கிறீங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு தேவையான நான்வெஜ் அப்பப்போ எடுக்கிறீங்க அப்படின்னாலே இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை எல்லாம் நமக்கு வரவே வராது. இதுதான் உண்மை.